இந்த ஆண்டு கோலிவுட்டில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் என பல முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகப் போகிறது என்றதுமே கடந்த ஆண்டைப் போல தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள் குவியும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் 6000 கோடி வசூலையே அசால்ட்டாக அள்ளும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த படம் 1000 கோடி ட்ரோல்களையும் மீம்களையும் அள்ளி இந்த ஆண்டின் படுமோசமான படமாக மாறிவிட்டது. இந்நிலையில் அடுத்ததாக கோட், கங்குவா மற்றும் வேட்டையன் படங்களை மட்டுமே தமிழ் சினிமா ரசிகர்கள் நம்பி காத்திருக்கும் நிலையில் அந்த படங்களில் எந்த படம் 1000 கோடி வசூல் பெற தகுதியான படமாக இருக்கும் என்கிற போட்டியும் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம்தான் 1000 கோடி வசூலை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுவரும் என எதிர்பார்த்த விஜய் ரசிகர்களும் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான கோட் படத்தின் 3 சிங்கிள்களையும் விஜயின் டி-ஏஜிங் முகத்தையும் பார்த்து அப்செட் ஆகிவிட்டனர். கண்டிப்பாக கோட் படத்தின் ட்ரெய்லர் பார்த்த பின்னர்தான் ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் வேண்டாம் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் 1000 கோடியை வசூல் செய்யுமா என்றால் இந்த படம் நிச்சயம் ஜெயிலர் படத்தைப் போல மாசாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். கிளாஸாக கதையம்சம் கொண்ட படமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாக்ஸ் ஆஃபீஸில் ரஜினிகாந்த் என்ன மேஜிக் செய்யப் போகிறார் என்பதை வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். கங்குவா இந்த ஆண்டு 1000 கோடியை கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரும் என அந்த படத்தின் தயாரிப்பு தரப்பே தொடர்ந்து பேசி வருகிறது. நேற்று வெளியான ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்களுக்கு அத்தனை பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனையை கங்குவா படைக்குமா என்பது சந்தேகம்தான் என தோன்றியுள்ளது. மேலும் வேட்டையன் மற்றும் கங்குவா கிளாஷ் ஏற்பட்டால் 2 படங்களுக்கும் சிக்கல்தான் என்கின்றனர். மொத்தத்தில் இந்த ஆண்டும் தமிழ் சினிமா 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் இணைவது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது.